அணுகுண்டு தாக்குதல் நடந்தால் உலகத்திற்கு தான் பேரழிவு என்று சொல்கிறீங்க கர்னல். இப்போது உள்துறை அமைச்சர் ஒரு தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கார். பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா ஒரு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. பயங்கரவாதத்தை வேறறுப்பதற்கான இராணுவத்தினுடைய இந்த முயற்சியை அவர் பாராட்டியிருக்கிறார். இந்தியா பகல்காம் தாக்குதலுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார். பயங்கரவாதத்தை முற்றிலுமாக வேறறுப்போம் என்றும் உள்துறை அமைச்சர் உறுதியையும் கொடுத்திருக்கிறார். பயங்கரவாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையையும் கொடுத்திருக்கிறார். இத்தோடு பாகிஸ்தான் நிறுத்தி கொண்டால் அவர்களுக்கு நல்லது என்கிற, ஏன்னா பல முறை அவர்களுக்கு ஒரு மன்னித்தும் விட்டாச்சு, பல முறை எச்சரித்தும் விட்டாச்சு. ஆனாலும் கூட இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களை அவர்கள் தொடர்கிறார்கள். பயங்கரவாதிகளை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறார்கள். பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்து இந்தியாவினுடைய நலனுக்கு எதிராக அவர்களை தயார்படுத்தி அனுப்புகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக பல முறை இந்தியா நிரூபித்திருக்கிற சூழலில் தான் கடந்த 22ஆம் தேதி மீண்டும் ஒரு கொடூரத்தை பாகிஸ்தானிலே பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் நடத்தியிருக்கிறார்கள் என்று உலக நாடுகளுக்கு இந்தியா ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிற சூழலில் தான் அந்த பயங்கரவாதிகள் முகாம்களை குறிவைத்து தான் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதிகளுக்கு ஒரு தக்க பதிலடியை இந்தியா கொடுத்திருக்கிறது. இந்தியர்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் மோடி அரசு சரியான பதிலடியை கொடுக்கும் என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். மலையப்பன் சார், இந்த ஒரு கன்வென்ஷனல் வாராக இது வரைக்கும் மாறாது, ஒருவேளை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு முழு போராக இது மாறினால் பேரிழப்பு என்பது பாகிஸ்தானுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொன்றும் சொல்கிறாங்க சார், தோற்பதும் உறுதி, பாகிஸ்தான் தோற்பதும் உறுதி, பெரும் பாதிப்பு ஏற்படுவதும் உறுதி. ஆனாலும் அவர்கள் இந்தியாவை சீண்டுவதும் இல்லை இந்தியாவை போருக்கு இழுப்பதும், வலிந்து இந்தியாவின் மீது ஒரு போரை திணிப்பதுமே அங்கே இருக்கிற ஒரு அரசியல். நீங்களே குறிப்பிட்டீங்க, ஒரு இராணுவ ஆட்சி தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்று சொன்னாலும் கூட அது ஒரு பொம்மை அரசாக இருக்கும். இராணுவம் தான் ஆட்சியில் இருக்கும் பாகிஸ்தானில். தொடர்ந்து மீண்டும் ஒரு இராணுவ ஆட்சிக்காக இது போன்ற ஒரு போரை இந்தியா மீது திணித்து சர்வதேச சமூகத்திலும் ஒரு பரிதாபத்தை தேட பாகிஸ்தான் முயற்சி பண்ணுதா? இது வந்துங்க அங்கே இராணுவ ஆட்சின்னு சொன்னாலும் அவங்க திசை திருப்புறதுக்காக அங்கே எல்லாம் எக்கனாமிக்கலி வீக்கு, டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், பீப்புளுக்கு யாருமே சந்தோஷமாக கிடையாது. அதை திசை திருப்பணும், ஏதாவது ஒன்று அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணணும்னு என்ன பண்ணுவாங்க, தீவிரவாத அட்டாக் பண்ணாங்க, அவங்க மூலமாக பண்ணாங்க. அது அவங்கள முடியாமல் ரிட்டாலியேட் பண்ணோன்னே இதுக்கு மறுபடியும் கீழே விழுந்த மீசையில் மண்ணோட்ட இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஏதாவது பண்ணி ஆகணும், பண்ணுவாங்க. பார்டரில் அட்டாக் பண்ணுவாங்க, ட்ரிபிள் பண்ணுவாங்க, அணு ஆயுதம் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உடனே மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் கன்சோல் பண்ணி அவங்கள வேண்டான்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கேட்கலாம். ஆனால் நார்மலி பாகிஸ்தானோட ட்ரெண்டு இப்போ இது மாதிரி விட்டுட்டாங்கன்னா பாகிஸ்தானோட சைக்காலஜிக்கலி ஒன்றுமே இல்லாமல் போயிடும், மக்கள்லாம் அவங்கள விரும்ப மாட்டாங்க. அதனால் நிச்சயம் ஏதாவது பண்ணுவாங்க. இன்னும் 1 or 2 டேஸில் அவங்க பார்டர் ஏரியாவிலையோ இல்லை மேஜராக ஏர்க்ராஃப்ட் ஆர் மிசைல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிச்சயம் ஃபுல் ஃப்ளெஜ் வாருக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்டுடியோ ஒரு முழுமையான போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க சார். அது இன்னொரு கேள்வி வரும் சார். 1971க்கு பிறகு ஒரு போர்க்கால ஒத்திகையை இன்றைக்கி நாம் நடத்துகிறோம். ஒரு தாக்குதலை பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது ஒரு சரியான இடங்களை தேர்வு செய்து இலக்கை நிர்ணயித்து ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கோம். இப்போது வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா போரை தொடுக்கவில்லை. பயங்கரவாதிகள் முகாம்களை தான் தாக்குதல் நடத்தி இப்போ அளித்திருக்கிறோம். அப்படி என்கிற ஒரு சூழலில் இப்போ உலக நாடுகள் அதாவது இது ஒரு பிராந்திய போராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? சீனா ஒரு பக்கம் மறைமுகமான ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கு, நேரடியாக இராணுவ உதவிகளும் செய்திருக்காங்க, இராணுவ ஒப்பந்தம்லாம் அவர்களோடு செய்திருக்கிற சூழலில் இப்போ இந்த பிராந்தியத்தில் இன்னொரு வலிமையான நாடாக சைனா இருக்கிறப்ப அவர்களுடைய இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களில் நமக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க, பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி உலக பொருளாதார ட்ரேட் வார்லாம் ஏற்பட்டிருக்க சூழலில், அமெரிக்க டேரிஃப்லாம் மாறி இருக்கிற அந்த சூழலில் அவர்களுக்கு இந்தியாவின் தேவை என்பது மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீனாவுடைய நிலைப்பாடு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? மாறாதுங்க.
அவங்க வந்து அதாவது எனிமீஸ் ஃப்ரெண்டு மாதிரி இந்தியா மேலே நல்ல எண்ணம் இருந்தாலும் இந்தியா ரொம்ப முன்னேறிக்கிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கா விதித்த தடைகள்னால சீனாவில் உள்ள ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் டிஸ்லொகேட் பண்ணி இந்தியாவில் லொக்கேட் பண்ணுறாங்க. அது வந்து சீனாவுக்கு ரொம்ப பிடிக்கல. அப்படி இந்தியா ஸ்ட்ராங் ஆச்சுன்னா சீனாவனால் வாலாட்ட முடியாது. ஏன்னா இங்கே எல்லாம் மேனுஃபேக்சரிங்கெல்லாம் இங்கே நடக்கும்போது சீனாவனோட வாய்ப்பே எல்லாம் போயிடும், பொருளாதாரம் முன்னேறிடுவோம். அதனால் சீனாக்காரங்க டைரெக்டாக இன்வால்வ் பண்ணாமல் பாகிஸ்தானை தூண்டி விட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஆர்ம்ஸ் சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஃபைனான்ஷியல் எய்ட் பண்ணி நிச்சயம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம மேலே பாகிஸ்தான் மூலமாக நம்மளை ஏவுவாங்களோ இல்லையே, சீனா டைரெக்டாக வந்து பாகிஸ்தானுக்கு வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் தெரியாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டுடியோ தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்களை அவர்கள் பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சார் இப்போ மீண்டும் அந்த 71ஓட ஒப்பிடு, ஏன்னா உங்களுக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருப்பதனால இப்போ 1971 ஒரு அங்கே ஒரு உள்நாட்டு பிரச்சனையே இருந்துச்சு. இராணுவ நடவடிக்கையும் இந்திய இராணுவத்தினுடைய நடவடிக்கையும் ரெண்டும் இருந்துச்சு. இப்போ ரெண்டும் சேர்ந்து வங்கதேசம் என்கிற ஒரு நாடு உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இராணுவத்தின நடவடிக்கையும் அதில் பெரும்பங்காக இருந்த சூழலில் மீண்டும் அது ஒரு சூழல் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே இப்போ இருக்குது அப்படிங்கிறாங்க. பலுச்சிஸ்தான், சிந்து மாகாண பகுதி உள்ளிட்ட பகுதியெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2025 கற்பனைக்கு எட்டாத வகையில் பதிலடி இருக்கும் அப்படின்னு பிரதமர் ஏற்கனவே எச்சரிக்கிற சூழலில் இப்போ பயங்கரவாதிகள் முகாம் மீது தாக்குதல், ஏற்கனவே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உள்ளிட்டவற்றை நிறுத்தி இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் பெரும் பின்னடைவில் இன்றைக்கி பாகிஸ்தான் இருக்கிற சூழலில் மீண்டும் அங்கிருந்து பாகிஸ்தான் மேலும் பிளவுபட்டு ஒன்றோ அல்லது இரண்டோ புதிய நாடுகள் உருவாவதற்கான சூழலோ வாய்ப்போ இருக்கா சார்? எழுபத்தொன்று வார இப்பவும் கம்பேர் பண்ண முடியாதுங்க. 71 நானும் இருந்தேன். முக்கியமான பொசிஷன் ஆர்மி ஹெட் குவார்ட்டர், தேஜ்பூர், பங்களாதேஷ்லாம் இருந்திருக்கிறேன். அந்த சமயத்தில் வந்து திடீர்னு வார் ஸ்டார்ட் ஆகலை. அது மார்ச் 71 மார்ச் ஏப்ரல்லையே தெரிஞ்சிருச்சு. அப்போ இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லாக ரெடி ஆகி ஆன பிறகு தான் நவம்பர் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி இன்டைரக்ட் வார நவம்பரில் இருந்தது. அப்புறம் 4 டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த சமயத்தில் 2 கண்ட்ரியுமே வாருக்காக அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தெரியல. எல்லாம் டெரரிஸ்ட்டை நோக்கி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ டெரரிஸ்ட்டை ஒழிக்கணுங்கிறது தான் இந்தியா. அதே சமயத்தில் அவங்கள டெரரிஸ்ட்டை தூண்டி விடுறது தான் பாகிஸ்தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல் ப்ரிப்பரேஷன்ஸ் இன்னும் 2 பக்கமும் ஃபுல்லாக ரெடி ஆகலை. இந்த மாதத்தில் நார்மலி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்டரில் டிப்ளாய் பண்ணுவாங்க. நார்மலி இது வரைக்கும் உள்ள வார் எல்லாம் பார்த்தீங்கன்னா 62 பார்த்தீங்கன்னா எப்போவுமே அக்டோபர்லேருந்து ஃபெப்ரவரிக்கு வின்டர் டைமில் தான் நடக்கும். இப்போ வந்து பீக் சம்மரில் நார்மலாக ஃபுல் ஃப்ளெஜ் வார் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க சென்சிபிள் பர்சன். அதே மாதிரி பட் பாகிஸ்தான்காரங்க அவ்வளோ சென்சிபிள்னு சொல்ல முடியாது, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்தியாவை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் பாகிஸ்தான் ஸ்டார்ட் பண்ணால் நல்ல பதிலடி கொடுத்து அவங்கள ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவாங்க. அது உண்மைதான். ஸ்டுடியோ தொடங்குவது போரை பொறுத்த வரைக்கும் தொடங்குவது இந்தியாவாக இருக்காது, ஆனால் முடிப்பது இந்தியாவாக இருக்கும். அந்த போரை முடித்து வைப்பது இந்தியாவாக இருக்கும் அப்படி என்று சொல்கிறீங்க. இப்போ 1971 இது ஒப்பிட முடியாது, ஆனால் அது வேறு மாதிரி ஒரு சூழல் என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க சார். இப்போதைய பயங்கரவாதிகள் முகாம்கள் மீதான தாக்குதலை நாடு முழுவதும் வரவேற்றிருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இந்தியாவுடைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வரவேற்றிருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தற்பொழுது இந்திய இராணுவத்தை பாராட்டியிருக்கிறார். பாரத தாய் வாழ்க என்று பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடக்கம்தான், இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு இராணுவத்தை பாராட்டி வாழ்த்தி தமிழ்நாடு ஆளுநர் தன்னுடைய எக்ஸல் பதிவை வெளியிட்டிருக்கிற சூழலில் நம்ம தொடர்ந்து இது குறித்தெல்லாம் பேசலாம் சார். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.